ஹலோ காய்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவபிருந்தாவனம். நவபிருந்தாவனம் எங்கே இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்தியாவில் கர்நாடகா மாநிலம் ஹம்பிங்கிற ஒரு ஊரில் ஆனைக்குந்திங்கிற ஒரு கிராமத்தில் துங்கபத்ரா நதிக்கரையோரம் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த நவபிருந்தாவனம். இது ஆற்றங்கரையில் ஒரு நடுப்பகுதியில், அதாவது ஒரு தீவு மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் தான் இந்த நவபிருந்தாவனம். நவபிருந்தாவனம்னு பெயர் வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, 9 துறவிகளின் ஜீவ சமாதி அடைந்த இடம்தான் இந்த நவபிருந்தாவனம். ஆனைக்குந்திங்கிற கிராமத்துக்கு போன உடனே அங்கே ஒரு மடம் மாதிரி இருக்குது. நம்ம அங்கே போய் நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயிலை போய் தரிசிக்கலாம். துங்கபத்ரா நதிக்கரைக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோவில் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இது காலையில் பார்த்திங்கன்னா நட திறக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் போயிட்டோம். அதனால் இப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. இனி தான் அர்ச்சகர் பூஜையெல்லாம் செய்வார். அங்கே ஒரு 7 மணிக்கு தான் நட திறக்கிறாங்க. நாங்கள் முன்னையே போனதுனால எங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். திரும்பவும் நாங்கள் சாமியை தரிசிக்கிறதுக்காகவும் போனோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாகவும் மனசுக்கு நிறைவு தரக்கூடிய இடமாகவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாம் நவபிருந்தாவனத்தில் பூஜைகள் செய்கிற மாதிரி இருந்தால் இங்கே இருக்கிற அர்ச்சகர்கிட்ட முன்னையே நம்ம சொல்லி வச்சிடணும். ஏன்னா அங்கே அர்ச்சகர் கிடைப்பது ரொம்ப கடினம். இங்கிருந்து அர்ச்சகர்கள், போட் இதெல்லாம் முன்னையே ரெடி பண்ணிட்டு தான் நம்ம நவபிருந்தாவனத்துக்குள்ளே போக முடியும். நாங்கள் டூர் ஏஜென்சி மூலிமா போனதுனால அவங்க எல்லா ஏற்பாடையும் முன்னையே செஞ்சு வச்சுட்டாங்க. அதனால் எங்களுக்கு எந்த சிரமமும் கிடையாது. இங்கே இருந்த லட்சுமி சன்னதியும் நாங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு எங்களுக்கு தேவையான செல்ஃபீஸ், ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து நாங்கள் நவபிருந்தாவனம் போவதற்காக கிளம்பிட்டோம். நாம் இப்போ நவபிருந்தாவனத்துக்கு போகக்கூடிய போட்டுக்கு போயிட்டே இருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு போட்டுக்கு 30 பேர்த்த கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே படகு சவாரி கூட இருக்குது. நாங்கள் 48 பேர் போனதுனால எங்களுக்கு 2 போட்டு தேவைப்பட்டது. எங்களை 2 போட்டில் கூப்பிட்டு போனாங்க. போகும்போது அந்த நதிக்கரையை சுற்றியும் நாங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டே போனோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. இந்த நதிக்கரையை சுற்றியும் சின்ன பாறைகள் நிறையா குவிஞ்சிருக்கிற மாதிரியும், நடுவில் தண்ணி, அதுக்கும் நடுவில் நம்மளோட நவபிருந்தாவனம் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சு. வீடியோஸில் பார்க்குறத விட நேரில் அதோட அனுபவம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம புது இடத்துக்கு போகும்போது ரொம்ப பாதுகாப்பாக போகணும். அதுவும் தண்ணீருக்குள்ளே போகும்போது நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும். இந்த ஆற்றங்கரை ரொம்ப ஆழமாக இருக்குதுன்னு சொன்னதுனால நம்ம போட்மேன் என்ன சொன்னாரோ அதை கேட்டு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தோம். அதே சமயத்தில் ரொம்ப பாதுகாப்பாகவும் நம்ம நவபிருந்தாவனத்துக்கு போய் சேர்ந்தோம். நாங்கள் இப்போ நவபிருந்தாவனத்தோட கரைக்கு வந்துட்டோம். கரைக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப பாதுகாப்பாக போட்மேன் எங்களுக்கு இறக்கி விட்டாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. அந்த பாதையில் தண்ணியில் காலெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அந்த பாதையில் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். அங்கே பாறையிலேயே அங்கங்கே மார்க் போட்டிருந்தாங்க கோவிலுக்கு எப்படி போகிறதுன்னு. அதை பார்த்து நம்ம போய்க்கலாம். நாம் நவபிருந்தாவனத்தில் அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கோவில் குருக்கள்கிட்ட சொன்னோம் இல்லைங்களா, முன்னையே பதிவு பண்ணணும்னு, அங்கே பதிவு பண்ணிக்கணும். நம்ம இப்போ நவபிருந்தாவனம் வந்தாச்சு. நவபிருந்தாவனத்தில் எந்த ஒரு கடைகளும் கிடையாது. ஒரே ஒரு இளநீர் கடை மட்டும் இருக்குது. இங்கே அபிஷேகத்திற்காக இளநீர் வாங்கிக்கலாம், அப்புறம் நம்ம குடிப்பதற்கும் வாங்கிக்கலாம். மற்றபடி எந்த ஒரு பொருளும் இங்கே இல்லை. நமக்கு தேவையான நெய் தீபம், தேன், பூ இதெல்லாம் நம்ம நதிக்கரையோட அந்த பகுதியிலேருந்தே நம்ம வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும்.
7 நெய் தீபங்கள் உள்ள பேக்கெட் நாங்கள் எல்லாருமே வாங்கிட்டு வந்திருந்தோம். அதில் 5 தீபத்தை வந்து கொடிமரத்துக்கும் 2 தீபத்தை வந்து ஆஞ்சநேயர் சன்னதிலையும் விளக்கு போட சொன்னாங்க. விளக்கு போட்டு முடித்த உடனே 11 முறை கோவிலை சுற்றி வலம் வர சொன்னாங்க. நாங்கள் எல்லோரும் அதே மாதிரி வலம் வந்தோம். இதெல்லாம் நாங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே அர்ச்சகர் வந்து பூஜைக்கு தேவையான எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. நாங்கள் சுற்றி வரக்கூடிய இந்த ஜீவ சமாதிகளுக்கு வந்து முன்னே வந்து கம்பி வேலியெல்லாம் கிடையாது. எல்லோ கலர் பெயிண்டில் வந்து அப்படியே ரவுண்டாக போட்டு வச்சுருந்தாங்க. அதை தாண்டி உள்ளே போகக்கூடாதுன்னு மட்டும் சொல்லி வச்சுருந்தாங்க. இப்போது நாளடைவில் இந்த கம்பி வேலி போட்டிருக்காங்க. முன்னாடி நான் ஃபோட்டோ ஒன்று வச்சுருப்பேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து கம்பி வேலி போட்டதுனால நம்ம சாதாரண மக்கள் யாரும் உள்ளே போக முடியாது. அங்கே இருக்கிற அர்ச்சகர்கள் மட்டும்தான் போக முடியும். பூஜை நடக்கும்போது அந்த கோவிலோட சிறப்பு பற்றி அர்ச்சகர் எங்களுக்கு சொன்னாங்க. அதுவும் நமக்கு தெரிஞ்ச தமிழ் மொழியிலேயே சொன்னாங்க. இங்கே வந்து 9 துளசி மடங்கள் இருக்குது. அந்த துளசி மடம் வந்து 9 இருக்கிறதுனால நவபிருந்தாவனம்னு சொல்கிறாங்க. அந்த 9 துறவிகள் யார் யாருன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸ்ரீ பத்மநாப தீர்த்தர், ஸ்ரீ ஜெய தீர்த்தர், ஸ்ரீ கோவிந்தி தீர்த்தர், ஸ்ரீ வாகீச தீர்த்தர், ஸ்ரீ வியாசராஜா தீர்த்தர், ஸ்ரீ ஸ்ரீனிவாச தீர்த்தர், ஸ்ரீ ராம தீர்த்தர், ஸ்ரீ சுசீந்திர தீர்த்தர், ஸ்ரீ கோவிந்த தீர்த்தர். கோவிலோட வரலாறு சொல்லி முடித்த உடனே சுவாமிக்கான பூஜைகள் நடைபெறுது. ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்த தேனை வந்து நம்ம வாங்கிட்டு வந்த பாட்டிலில் வந்து கலந்து கொடுக்குறாங்க கொஞ்சம் கொஞ்சம். அந்த தேனை நம்ம உடம்பு சரியில்லாதவங்களுக்கு, குழந்தைகளுக்கு கொடுக்கறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. நாங்களும் அந்த அபிஷேக தேனை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். எவ்வளோ பாதுகாப்பாக நவபிருந்தாவனத்துக்கு எங்களை கொண்டு வந்து சேர்த்தாங்களோ அதே மாதிரி கரைக்கும் பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்த்தாங்க. நீங்கள் நேரில் போய் பார்க்க முடியாத சில இடங்களை இந்த யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் பார்க்கலாம். அதோட தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் மேலும் வீடியோக்கள் வருவதற்கு மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.